அகரத்தின் அன்பு வணக்கங்கள். ராமாயணத்தில் ராவணன் சீதையை கவர்ந்ததால்தான் ராமன் கையினால் மாண்டான் என்று நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ராவணன் இறக்க இது மட்டுமே காரணம் அல்ல, ஜடாயுவின் மரணமும் ஒரு காரணம். ஆம், ராவணன் ஒரு சிவபக்தன், ஜடாயுவும் சிவபக்தன் தான். சீதையை ராவணன் கவர்ந்து கொண்டு செல்கையில் கழு அரசனான ஜடாயு பார்த்து விட்டான். ஜடாயுவும் ராமனுடைய தந்தை தசரதனும் இணைவிரியா நண்பர்கள். இவ்வாறு தன்னுடைய நண்பரின் மருமகளை இலங்கை வேந்தன் கவர்ந்து செல்வதை பார்த்த ஜடாயு ராவணனுடைய விமானத்தை இடைமறித்தான். மேலும் சீதையை விட்டுவிடுமாறு அறிவுறுத்தினான். அதனை கேட்ட ராவணன் ஆணவத்துடன் அங்கிருந்து சென்றான். அதனை கண்ட ஜடாயு கடும் கோபம் கொண்டு தன்னுடைய கூர்மையான மூக்கினால் ராவணனை தாக்கினான். ராவணன் மேனியிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. பட்சிராஜனே, நமக்குள் போர் மூண்டால் இருவரும் சலிக்காமல் சண்டையிட்டு கொண்டே இருப்போம். வெற்றி தோல்வியோ நிர்மாணிக்க முடியாது. ஆகவே உன்னுடைய உயிர்நிலை எங்குள்ளது என்பதனை கூறு. நானும் என் உயிர்நிலை எங்கிருக்கின்றது என கூறுகின்றேன். நாம் இருவரும் அதை நோக்கி போரிடுவோம். அப்போதுதான் நம்மில் ஒருவர் சுலபமாக வெற்றி பெறலாம் என கூறினான் ராவணன். ஜடாயுவும் இதுதான் சரி என்று தன்னுடைய உயிர் என்னுடைய இறக்கையில் உள்ளது என்றது. ஆனால் ராவணனோ தன்னுடைய உயிர் தன் தலையில் உள்ளது என பொய் கூறினான். ஆனால் உண்மையில் ராவணனுடைய உயிர் அவனுடைய நெஞ்சில் இருந்தது. ஜடாயுவும் ராவணனுடைய உயிர் தலையில்தான் இருக்கின்றது என்று நம்பி தலையை நோக்கி சீறி பாய்ந்து தாக்கியது. அதற்குள் ராவணன் சிவபெருமானிடம் பரிசாக பெற்ற சந்திரகாசம் என்ற கத்தியை எடுத்து ஜடாயுவின் இறக்கையை வெட்டினான். மறுகணமே இறக்கையை இழந்த ஜடாயு குற்றுயிரும் குலையுருமாக பூமியில் வீழ்ந்தான். ராவணனும் தடையின்றி சீதையை தூக்கி கொண்டு இலங்கைக்கு சென்றான். ராவணன் பொய் கூறி ஏமாற்றி பிழைத்து கொண்டான். ஆனால் ஜடாயுவோ உண்மையை கூறி நேர்மையாக இருந்ததால் தன்னுடைய உயிரை இழக்க நேரிட்டது. இப்படி சிவபக்தனான ஜடாயுவை ஏமாற்றி வஞ்சனை செய்து ராவணன் கொலை செய்ததால் தான் ராவணனை ராமன் தன் கையினால் கொல்லும்படி நேர்ந்தது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.